நல்லா காஃபி நண்பர்களே, கம்பெனி கொடுக்குறீங்களா காஃபி குடிக்கிறதுக்கு? சென்னையிலன்னா அப்பப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் கம்பெனி குடிப்பார். சில நேரம் கம்பெனி வேலை போயிடுவார். அப்பப்போ இந்த கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பேசுகிறோம்ல, அது என்ன வசதினா, நான் வீடியோ பண்ணும்போது மேனாமினிக்கு தான் கேமராவில் எடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணை முழிங்க, சின்டவுன், கண்ணு தூங்குற மாதிரி இருக்கு, முழிங்க. ஏன்னா எனக்கு சின்ன கண்ணு அழகிறான்னு சொல்ல முடியுமா? கண்ணு சின்ன கண்ணு பேசிக்கலி. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கண்ணு சின்னது தானங்க அப்படின்னு சொல்லி நானா சமாளிச்சுட்டு முடிச்சு பார்ப்பேன். இப்போது இந்த கருப்பு கண்ணாடி போட்டு பேசுகிறதுனால நான் கண்ணை மூடிட்டு பேசுகிறேன்னா இல்லை முழிச்சுக்கிட்டு பேசுகிறேன்னா சின்ன டவுன் பண்ணி பேசுகிறேன்னா ஒன்றும் தெரியாது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் ஹாலில் வாத்தியார்கள் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கருப்பு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தூங்குவாங்களே, பசங்களுக்கு பார்த்தா வாத்தியார் பார்த்துட்டே இருக்காரு, காப்பி அடிக்கக்கூடாது தெரியும். ஆனால் இவர் நல்லா கொரட்டை விட்ட தூங்கிட்டு இருப்பார். கொரட்டை வெளியே தெரியாதுன்னு வைங்களேன், நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஹெட்மாஸ்டர் வந்து கண்ணாடி பிடிக்கும் பார்த்தா தெரியும், அவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பார். அந்த மாதிரி இந்த கண்ணாடி சில சமயம் ஹெல்ப் பண்ணுது நண்பர்களே. ஓகே, இப்போ காஃபி குடிச்சிட்டு அடுத்து உள்ளே போய் பலசரக்கு என்னன்னு பார்ப்போம்.